வணக்கம். ஜனவரி 30, 2026 தேதிக்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகளை ஒரு ஆழமான உரையாடல் வழியா பார்க்க போறோம். ஆமா. உங்களுடைய யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான எல்லா முக்கிய தகவல்களையும் அலசலாம். சரி, அப்போ நேரடியா ஆரம்பிக்கலாம். முதல்ல குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ் அண்ட் டிப்ளமசி. ஆமாங்க. இதுல முதல் செய்தி இந்தியா அரபு உறவுகளை பத்தினது. நியூ டெல்லியில ஜனவரி 31, 2026 செகண்ட் இந்தியா அரப் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு. இது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது இல்லையா? ஆமா, கரெக்ட். இது ஒரு ஹை லெவல் டயலாக். இதுக்கு இந்தியாவும் யுஏஇயும் சேர்ந்து தான் தலைமை தாங்கினாங்க. ஓ, 2 பேரும் சேர்ந்தா? ஆமா. இதுல முக்கியமா பைலேட்ரல் உறவுகளை தாண்டி மல்டிலேட்ரல் கோஆபரேஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தேர்வு நோக்கில பார்த்தா இது எத்தனாவது சந்திப்பு, யார் தலைமை தாங்கினாங்கன்னு கேட்கலாம். சரி, அடுத்து தைவான். அவங்களோட பாதுகாப்புல ஒரு முக்கியமான முன்னேற்றம். ஆமா, நார்வால் அப்படிங்கிற ஒரு உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பல் அதோட முதல் கடல் சோதனையை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஆமாங்க. சிஎஸ்பிசி கார்ப் நிறுவனம் மொத்தம் 8 நீர்மூழ்கி கப்பல்களை கட்ட திட்டமிட்டிருக்காங்க. அதுல இதுதான் முதல் கப்பல். இது சீனாவின் கடற்படைக்கு ஒரு பதிலடியா பார்க்கப்படுதா? நிச்சயமா. தைவான் பயன்படுத்துற அசிமெட்ரிக் வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு முக்கிய பகுதி இது. அசிமெட்ரிக் வார்ஃபேர், அத கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது ராணுவ பலத்துல ரொம்ப பெரிய எதிரிய நேரடியா மோதாம சின்ன சின்ன ஆனா ரொம்ப திறமையான ஆயுதங்கள் வச்சு எதிர்கொள்றது. நீர்மூழ்கி கப்பல்கள், ட்ரோன்ஸ் மாதிரி. இந்த அசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படிங்கிற வார்த்தை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தேர்வுகள்ல ரொம்ப முக்கியம். புரியுது. சரி, இப்ப ஐரோப்பா பக்கம் போலாம். EU, அதாவது ஐரோப்பிய ஒன்றியம், ஈரானின் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், சுருக்கமா IRGC-ய ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய நடவடிக்கை. இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? இது EU ஈரான் உறவுகளை அடியோட மாத்தி அமைச்சிரும். ஏன்னா IRGCங்கிறது வெறும் ராணுவ அமைப்பு மட்டும் இல்ல. ஓஹோ. அது ஈரானின் பொருளாதாரம், பிராண்டிய ப்ராக்சி படைகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு பெரிய சக்தி. இந்த நடவடிக்கை தேரானுக்கு எதிரான ஒரு பெரிய நகர்வு. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பகுதியில இது ஒரு முக்கியமான கேள்வியா வரலாம். இந்த பகுதியில கடைசியா ஒரு கலாச்சார நிகழ்வு, ஸ்மித்சோனியன் மியூசியம் பத்தி. ஆமா, ஸ்மித்சோனியன்ஸ் நேஷனல் மியூசியம் ஆஃப் ஏஷியன் ஆர்ட் 3 பழங்கால வெண்கல சிலைகளை இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்திருக்காங்க. கல்ச்சரல் ரீபேட்ரியேஷன் கீழ. என்னென்ன சிலைகள்னு சொல்ல முடியுமா? 10ஆம் நூற்றாண்டு சோழர் கால சிவன் நடராஜர் சிலை, அப்புறம் 12ஆம் நூற்றாண்டு சோழர் கால சோமாஸ்கந்தர் சிலை, கடைசியா 16ஆம் நூற்றாண்டு விஜயநகர கால சுந்தரர் சிலை. ஓ, இது சட்டவிரோதமா கொண்டு போனதுன்னு உறுதி செஞ்சிருக்காங்க, அப்படிதானே? ஆமா. கலை மற்றும் கலாச்சார பகுதியில எந்த அருங்காட்சியகம், என்ன சிலைகள், எந்த காலம்னு கேள்விகள் வரலாம். சரி, உலக அரசியலை தொடர்ந்து இப்போ உலக பொருளாதாரம். டாவோஸ்ல நடந்த 56th ஆனுவல் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங். ஆமா, A Spirit of Dialogue அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். இதுல நம்ம இந்திய மாநிலங்கள் கலக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். குறிப்பா மகாராஷ்டிரா ஒரு பெரிய MOU போட்டிருக்காங்களே. ஆமாங்க. டாடா சன்ஸ் கூட 14.50 lakh crore ஒரு MOU. இதுல 91,000 கோடி நாவி மும்பைல ஒரு பிரம்மாண்டமான இன்னோவேஷன் சிட்டிக்காக முதலீடு செய்யப்படுது. மத்த மாநிலங்கள் எப்படி? உத்தரப்பிரதேசம் கிளீன் எனர்ஜி, AI, டிஃபென்ஸ் இந்த மாதிரி துறைகள்ல 9,75,000 கோடிக்கே MOU போட்டிருக்காங்க. அஸ்ஸாம் முதல் முறையா பங்கேற்றிருக்குன்னு படிச்சேன். ஆமா, முதல் முறையிலேயே கிரீன் எனர்ஜி, செமிகண்டக்டர்ஸ்க்காக 1,00,000 கோடி முதலீட்டை ஈர்த்திருக்காங்க. அப்போ கிரீன் எனர்ஜி தான் இந்த மாநாட்டோட ஒரு முக்கிய போக்கா இருந்திருக்கு. நிச்சயமா. ஜார்க்கண்ட் கூட டாடா ஸ்டீலோட சேர்ந்து கிரீன் ஸ்டீலுக்காக 11,000 கோடிக்கு MOU போட்டிருக்காங்க. சரி சரி. மத்திய பிரதேசம் UAEயோட DP வேர்ல்ட் கூட ஒரு லாஜிஸ்டிக்ஸ் MOU போட்டிருக்கு. கேரளா ரினியூபிள் எனர்ஜி, GCCs, வெல்னஸ் துறைகள்ல $14 பில்லியன், அதாவது 1.17 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்திருக்காங்க. இதுல குஜராத் பத்தி தனியா ஒரு விஷயம் இருக்கு, சாந்தி பில்னு. அது என்னது? அது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அதாவது சிறிய அணு உலைகளை நிறுவலுக்கான ஒரு சட்டம் அது. இதன் மூலமா இந்தியாவோட முதல் அணுசக்தி உற்பத்தி மாநிலமா மாற குஜராத் இலக்கு வச்சிருக்காங்க. ஓ, அப்போ சாந்தி பில் எந்த மாநிலத்தோட தொடர்புடையதுன்னு நேரடியா கேட்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். டாவோஸ்ல சில குளோபல் லான்ச்சஸும் நடந்திருக்கு. வேர்ல்ட் யூனிவர்சிட்டி லீடர்ஸ் ஃபோரம், லிங்க் எனர்ஜி பிளாட்ஃபார்ம்,
ஸ்கில்ஸ் ஆக்சிலரேட்டர். ஆமா, WLUF ஓபி ஜிந்தால் குளோபல் யூனிவர்சிட்டி அறிமுகப்படுத்தினாங்க. லிங்க் எனர்ஜி வந்து 10,000 கோடி முதலீட்டுல ஒரு கிளீன் எனர்ஜி பிளாட்ஃபார்ம். ஸ்கில்ஸ் ஆக்சிலரேட்டர். அது MSDEக்கும் WFக்கும் இடையில போட்ட ஒரு MOU. இந்தியால ஒரு ஆக்சிலரேட்டரை நிறுவ போறாங்க. இந்த முன்னெடுப்புகள் UPSC மெயின்ஸ் தேர்வுகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இந்த பொருளாதார முதலீடுகளுக்கு பிறகு இப்ப நம்ம தேசிய நிர்வாகம் பக்கம் வரலாம். ஆதார் அண்ட் டிஜிட்டல் ஐடென்டிட்டில உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆமா, எலக்டரல் ரோல்ஸோட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது SIRக்கு ஆதார் சரிபார்ப்பை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க. இதோட முக்கிய நோக்கம் வாக்காளர் பட்டியல்ல இருக்கிற குளறுபடிகளை சரி பண்றது தானே? ஆமா, டூப்ளிகேஷனை தடுக்கிறது தான். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. என்ன அது? ஆதார் அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமைக்கோ டாமிசைல், அதாவது வசிப்பிடத்துக்கோ ஆதாரம் கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது ஒரு அடையாள அட்டை மட்டுமே. இந்த வேறுபாடு பாலிட்டி கேள்விகளுக்கு ரொம்ப முக்கியம். சரி, UIDAI டே அன்னைக்கு ஒரு புது ஆப்பும் வந்திருக்கு. ஆமாங்க, அமைச்சர் ஜீதின் பிரசாதா அதை அறிமுகப்படுத்தினார். ஃபேஸ் வெரிஃபிகேஷன், ஒன் ஃபேமிலி ஒன் ஆப் வசதி, அப்புறம் ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் நிறைய அம்சங்கள் இருக்கு. அடுத்து சுற்றுச்சூழல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026. ஆமா, இது 2016 விதிகளை மாற்றி ஏப்ரல் 1, 2026 இருந்து அமலுக்கு வரும். இதுல முக்கியமானது 4 ஸ்ட்ரீம் செக்ரிகேஷன். அதாவது குப்பைகளை 4 வகையா பிரிக்கிறது. கரெக்ட். வெட், ட்ரை, சானிட்டரி, அப்புறம் ஸ்பெஷல் கேர்னு. இது கட்டாயம். அப்புறம் பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் அடிப்படையில் அபராதம் போடுவாங்க. தொழிற்சாலைகளுக்கு ஏதாவது புது கட்டுப்பாடு இருக்கா? இருக்கு. சிமெண்ட் மற்றும் வேஸ்ட் டு எனர்ஜி ஆலைகள் 15% ரிஃப்யூஸ் டெரைவ்ட் ஃபியூயல், அதாவது RDF பயன்படுத்தணும். இது முன்னாடி 5% தான் இருந்துச்சு. இந்த சதவிகித மாற்றம் சுற்றுச்சூழல் கேள்விகள்ல வரலாம். இப்ப உள்கட்டமைப்பு மற்றும் பிராந்திய மேம்பாட்டுக்கு வருவோம். மேக் இன் இந்தியால ஒரு பெரிய சாதனை. ஆமா, மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் திட்டம். அதுல அகமதாபாத்ல 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் கட்டி முடிச்சிருக்காங்க. இதோட சிறப்பம்சம் என்ன? இந்த பாலம் வந்து ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிற ஒரு மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு மேல கட்டப்பட்டிருக்கு. ஆனா பாலத்தோட எந்த பாரமும் அந்த சுரங்கப்பாதையில விழாதபடி கட்டியிருக்காங்க. இது ஒரு பெரிய என்ஜினியரிங் ஃபீட். அடுத்து உத்தரப்பிரதேசம் நில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, சொத்து பதிவுக்கு ஆதார் பயோமெட்ரிக் கட்டாயமாக்கியிருக்காங்க. இது February 1, 2026 இருந்து அமலுக்கு வருது. மோசடியை தடுக்க இது உதவும். நீதி ஆயோகோட சம்பூர்ணதா அபியான் 2.0 பத்தி சொல்லுங்க. இது ஒரு 3 மாச திட்டம். ஜனவரி 28 இருந்து ஏப்ரல் 14 வரைக்கும். இதோட இலக்கு 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மற்றும் 513 பிளாக்ஸ்ல முக்கிய வளர்ச்சி குறியீடுகள்ல 100% சேச்சுரேஷன் அடைகிறது. சரி, கடைசியா ஏவியேஷன் எக்ஸலன்ஸ் விங்ஸ் இந்தியா 2026ல உத்தரகாண்டுக்கு விருது. ஆமா, UCAIDக்கு பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ஏவியேஷன் ப்ரொமோஷன் விருது கிடைச்சிருக்கு. மலைப்பகுதிகளில் ஹெலி சர்வீசஸை மேம்படுத்தினதுக்காக இந்த அங்கீகாரம். அடுத்து வங்கி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பகுதி பேங்கிங் பாலிசி அண்ட் எக்கானமி. ஆமா, PFRDA வந்து NPS ஸ்வாஸ்தியா பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு புது திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் ஃப்ரேம்வொர்க்கு கீழே வருது இல்லையா? கரெக்ட். இதுக்கு காமன் ஸ்கீம் அக்கவுண்ட் தேவை. குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் கார்பஸ் இருக்கணும். இதுல பார்ஷியல் வித்ட்ராவல், ப்ரீமெச்சூர் எக்ஸிட் வசதிகள் எல்லாம் எப்படி? நல்ல கேள்வி. பொது மருத்துவ செலவுகளுக்கு உங்க சொந்த பங்களிப்புல இருந்து 25% வரைக்கும் எடுத்துக்கலாம், எத்தனை முறை வேணாலும். தீவிர சிகிச்சைக்கு செலவு உங்க கார்பஸ்ல 70% தாண்டும் போது 100% தொகையையும் லம்சமா எடுத்துக்கலாம். இந்த விதிகள் பேங்கிங் விழிப்புணர்வுல ரொம்ப முக்கியம். எக்கனாமிக் சர்வே 2025-26 படி நம்ம வங்கித்துறையோட நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப வலுவா இருக்கு. கிராஸ் அண்ட் நெட் NPS, அதாவது வாராக்கடன்கள் பல வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஓ, இது நல்ல செய்தி. ஆமா, கேபிட்டல் adequacy 17.2% இருக்கு. ரெக்கவரி ரேட் பாத்தீங்கன்னா FY18ல 13.2% இருந்தது, FY25ல 26.2% இரட்டிப்பாகிருக்கு. IBC மூலமா மட்டும் 3.99 lakh crore மீட்கப்பட்டிருக்கு. இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். விவசாயத்துறையில தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தி, ஃபார்மா ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது FPOஸ வலுப்படுத்த ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஆமா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் FW தான் இதை அமைச்சிருக்கிறாங்க. இதுல NABARD, NAFED, SFACன்னு பெரிய அமைப்புகள்லாம் உறுப்பினர்களா இருக்கிறாங்க.
இந்த குழு 2 மாசத்துல அறிக்கையை சமர்ப்பிக்கணும். அடுத்து பிசினஸ் எனர்ஜி அண்ட் லிவிங் இண்டீசஸ். எரிசக்தி பாதுகாப்புல RIL-ம் ONGC-யும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆமா, இது இந்தியா எனர்ஜி வீக் 2026ல கையெழுத்தானது. இதன்படி கேஜி பேசின், ஆண்டமான் பகுதிகளில் கப்பல்கள், ரிக்ஸ், பைப்லைன்ஸ்னு வளங்களை பகிர்ந்துக்குவாங்க. இது ஆயில் ஃபீல்ட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025க்கு கீழே வருது. செலவை குறைச்சி உள்நாட்டு எரிசக்தி பாதுகாப்பை அதிகரிக்க இது உதவும். நும்பியோ காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் 2026ல எந்த நகரம் முதலிடத்துல இருக்கு? ஸ்விட்சர்லாண்ட்ல இருக்கிற ஜூரிக் தான் முதலிடம். ஜெனீவா, பாசில் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு. இந்திய நகரங்கள் உலக அளவுல ரொம்ப மலிவான நகரங்களா தொடர்ந்து இருக்கு. ஒரு சின்ன எக்ஸ்போர்ட் அப்டேட் இருக்கு. AUS XCL, ZEPTO கூட ஒரு MOU. ஆமா, ஆயுஷ் தயாரிப்புகளை ஆன்லைன்ல வேகமா டெலிவர் பண்றதுக்காக இந்த ஒப்பந்தம். சரி, இப்போ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். ONGC பிரக்யா AIX-னு ஒரு AI பிளாட்ஃபார்ம் அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆமா, இது சைஸ்மிக் அனாலிசிஸ், ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன் மாதிரி சிக்கலான வேலைகளுக்கு பயன்படும் ஒரு சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஜெனரேட்டிவ் AIல இந்தியா எப்படி இருக்கு? எக்கனாமிக் சர்வே 2025-26 படி இந்தியாவோட 39% ஜென்னிஐ ஸ்டார்ட் அப்ஸ் கர்நாடகால தான் இருக்கு. உலக அளவுல நாம 3வது பெரிய டெக் ஸ்டார்ட் அப் லேண்ட்ஸ்கேப். குவாண்டம் சைபர் செக்யூரிட்டில வேதிக் கவச் பேர் நல்லா இருக்கே. ஆமா, இது BIS AG-னும் QNA லேப்ஸும் சேர்ந்து உருவாக்குன ஒரு உள்நாட்டு குவாண்டம் ரெசிலியன்ட் கிரிப்டோகிராஃபி. அதாவது எதிர்கால குவாண்டம் கணினிகளால கூட உடைக்க முடியாத ஒரு டிஜிட்டல் பாதுகாப்பு இது. அரசாங்க உள்கட்டமைப்புகளுக்கு பயன்படுத்தப்படும். கல்வித்துறையில மீரட் CCSU இந்தியாவோட முதல் AI எனேபிள்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டியா ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம கூகுள் கிளவுட் ஸ்வாம்போஷன் இன்டிகிரேஷனுக்காக வத்வானி AIக்கு 85 கோடி நிதி கொடுத்திருக்காங்க. இப்போ மாநில நலத்திட்டங்கள், கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பாதுகாப்பு பகுதிக்கு வருவோம். அசாம்ல ஒரு புது திட்டம். முக்கியமந்திரி ஏகி கோலி துட்டி பாட் ஸ்கீம். இத முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடங்கி வச்சிருக்காரு. இது யாருக்காக? தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக. 6 லட்சம் தொழிலாளர்களுக்கு ஒரு முறை 5000 ரூபாய் நிதி உதவியும் மொபைல் கிரச்சர்ஸ், டாய்லெட் வசதிகளும் செஞ்சு கொடுப்பாங்க. குடியரசு தின அணிவகுப்பு விருதுகள். ஆமா, பெஸ்ட் ஸ்டேட் விருது மகாராஷ்டிராவுக்கு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் மினிஸ்ட்ரி விருது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு. அப்புறம் பீப்புள்ஸ் சாய்ஸ் விருது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கிடைச்சிருக்கு. பாதுகாப்பு விருதுகள்ல இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு, ADG டானி மைக்கருக்கு அட்டி விசிஷ்ட சேவா மெடல், அதாவது AVSM கிடைச்சிருக்கு. அதே மாதிரி RPFக்கும் பிரசிடென்ட்ஸ் மெடல் கொடுத்திருக்காங்க. பெஸ்ட் மார்ச்சிங் கண்டின்ஜென்ட்டா இந்தியன் நேவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சரி, நம்ம உரையாடலோட கடைசி பகுதி விளையாட்டு, நினைவஞ்சலி மற்றும் முக்கிய நாட்கள். 6th கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2026 ஃபேஸ் 1 லடாக்கோட லேல நடந்துச்சு. இதோட மாஸ்காட் ஷீ நீ ஷீ இல்லையா, பனிச்சிறுத்தை. ஆமா, இந்த முறை ஃபிகர் ஸ்கேட்டிங்க புதுசா சேர்த்திருக்காங்க. மெடல் டாலியில ஹரியானா முதலிடத்துல இருக்கு. ஒரு சோகமான செய்தி, இந்திய ஹாக்கி அணியோட முன்னாள் பயிற்சியாளர் மைக்கேல் நாப்ஸ் காலமாயிட்டார். ஆமா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். 2011-2013 வரைக்கும் நம்ம அணிக்கு பயிற்சியாளரா இருந்தாரு. 2012 லண்டன் ஒலிம்பிக்கிற்கு இந்தியாவை வழி நடத்தினவர். முக்கியமான நாட்கள் ஜனவரி 27, 28, 30. ஜனவரி 27 இன்டர்நேஷனல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே. ஜனவரி 28 UIDAI டே. ஜனவரி 30 மார்ட்டியர்ஸ் டே, அதாவது ஷஹீத் திவஸ். இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குமே. ஆமா, அதை தெளிவுபடுத்திடலாம். ஜனவரி 30 மகாத்மா காந்தியோட நினைவு தினம். மார்ச் 23 பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் நினைவு தினமும் ஷஹீத் திவஸா அனுசரிக்கப்படுது. இந்த வேறுபாட்டை நீங்க நினைவில் வச்சுக்கணும். சரி, இப்போ சில பயிற்சி கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, RIL மற்றும் ONGC இடையேயான புதிய ரிசோர்ஸ் ஷேரிங் ஒப்பந்தத்தை நிர்வகிக்கும் சட்டம் எது? பதில் ரொம்ப சிம்பிள். ஆயில் ஃபீல்ட்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தின் முக்கிய விருந்தினர்கள் யார்? பதில் யுர்சுலா வாண்டர் லேயன், யூ கமிஷன், அண்ட் ஆண்டோனியோ காஸ்டா, யூ கவுன்சில். மூன்றாவது கேள்வி, நும்பயோஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் 2026ல முதலிடம் பிடித்த நகரம் எது? அது ஜூரிக், சுவிட்சர்லாந்து. நான்காவது கேள்வி, NPS சுவாஸ்திய திட்டத்தின் கீழ் பார்ஷியல் விட்ராவலுக்கு தேவையான குறைந்தபட்ச கார்பஸ் எவ்வளவு? பதில் 50,000 ரூபாய். ஐந்தாவது கேள்வி,
தைவானில் முதல் நீருக்கடியில் சோதனையை வெற்றிகரமாக முடித்த உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பல் எது? அந்த நீர்மூழ்கி கப்பலோட பேர் நார்வால். கடைசி கேள்வி. தேயிலை தோட்டத் தொழிலாளர்களுக்காக முக்கியமந்திரி எத்திகொழி தூத்தி பாவுட் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநில அரசு எது? பதில் அசாம். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஆமா, இன்னைக்கு நாம பார்த்த பல விஷயங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்புகளை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கணும். டாவோஸ் முதலீடுகள் எப்படி மேக் இன் இண்டியாவுக்கு உதவுது, தைவானோட பாதுகாப்பு முயற்சி இந்தோ பசிபிக் அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, இப்படி யோசிச்சா உங்க புரிதல் இன்னும் ஆழமாகும். இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகள் மற்றும் தேர்வு தயாரிப்புகளுக்கு எங்களுடைய டெலிகிராம் சேனலை பின்தொடருங்க. அதோட இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.